ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மிகவும் அசாதாரணமான காரணங்களுக்காக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவது கவலை அளிக்கிறது. இந்த இரு மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகளை பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வீடுகளுக்கு மீண்டும் சென்று தரவு முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அரசாங்கத்தை மோசமாக காட்டக்கூடிய விருப்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்றும் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறு சரிபார்ப்பு என்பது எந்த ஒரு ஆய்விலும் கணக்கெடுப்பிலும் நியாயமான ஒரு பகுதிதான். ஆனால் இது யதார்த்தத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையில் செய்யப்பட வேண்டுமே தவிர கருத்துக்களை உருவாக்குவதற்காக அல்ல. ராஜஸ்தானில் களத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளில் கண்டறியப்பட்ட முரண்பாடுகள் குறித்து மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகளின் இயக்குனர் அனுப்பிய சுற்றறிக்கையிலிருந்து இப்பிரச்சனை எழுந்துள்ளது. கணக்கெடுப்பிற்கு அளிக்கப்படும் கேள்வி பட்டியலில் இருந்து பொருத்தமான விருப்பங்களை பயன்படுத்தி தரவுகள் துல்லியமாக பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று தோன்றுகிறது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் கணக்கெடுப்பாளர்கள் அனுமானங்களின் அடிப்படையில் தரவுகளை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக, சில வீடுகளில் கழிப்பறைகள் இல்லை என்றால் அருகில் கழிப்பறைகள் உள்ளனவா என்று சரிபார்க்குமாறு கணக்கெடுப்பாளர்கள் பணிக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த பதிவை திறந்தவெளி மலம் கழித்தல் என்பதிலிருந்து கழிப்பறை வசதி உள்ளது என்று மாற்றலாம் என்று கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலோ தகவல்களை உள்ளவாறு முன்வைக்கக்கூடாது என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது போல தெரிகிறது. இவையெல்லாம் இந்த முக்கியமான பணியில் கிடைக்கக்கூடிய தரவுகளின் நேர்மை குறித்தும் நம்பகத்தன்மை குறித்தும் கவலைகளை எழுப்புகிறது. தற்போதைய இந்த நிகழ்வு திறந்தவெளி மலம் கழித்தலுக்கு எதிராக நாட்டில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் பிரச்சாரம் போன்ற திட்டங்களின் செயல்திறனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. பல மாநிலங்கள் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருந்தாலும் இப்பிரச்சனை முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று முடிவு செய்வது யதார்த்தத்திற்கு புறம்பானது. நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக சில அளவுகோல்களின் அடிப்படையில் நகரங்களையும் கிராமங்களையும் திறந்தவெளி மலம் கழித்தல் அற்றவை, அதாவது ODF+ மற்றும் ODF+ மாடல் என வகைப்படுத்துவது நியாயமானதுதான். ஆனால் இத்தகைய வகைப்பாடு யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா, கணக்கெடுப்பாளர்களின் பணியில் பிரச்சனையாக அமைகிறதா என்பதே முக்கியமான கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் துல்லியமாகவும் நம்பகமானதாகவும் இருப்பதை உறுதி செய்வது கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும். இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே பொது கொள்கைகளும் நலத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டு இறுதியில் மக்களுக்கு பயனளிக்கின்றன என்பதால் பொதுமக்கள் சரியான தகவல்களை வழங்குவதற்கான விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். கணக்கெடுப்பாளர்கள் எதிர்கொள்ளும் நியாயமான சிரமங்களை அதிகாரிகள் அங்கீகரித்து தீர்க்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டியதில்லை. ஆகவே பணியாளர்கள் திறம்படவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளும் பணிகளை செய்து முடிப்பதை உறுதி செய்ய அவர்களுக்கு வழங்கப்படும் படிகளை உயர்த்துவதில் மத்திய அரசு தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் இந்த பணிகளை மேற்கொள்ள சுமார் 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பணிக்காக எந்த அளவுக்கு செலவழிக்கப்படுகிறது என்பதை மனதில் வைத்து இலக்கு வைக்கப்பட்ட மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கை வகுக்கும் பணிகளுக்காக நம்பகமான தரவுகளை பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அரசு உணர வேண்டும். மறு சரிபார்ப்பு என்ற போர்வையில் தரவுகளை சுத்திகரிக்கும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்ற தெளிவான செய்தியை அரசு அனுப்ப வேண்டும்.